மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். சினிமால பிரகாசிக்கினாலும் புதனுடைய ஆதிபத்தியம் வேணும். நல்ல ஒரு பேச்சு திறமை வேணாலும் புதனுடைய அமைப்பு வேணும். உங்களுக்கு புதன் ஜாதகத்துல உச்சம். கல்வியில சிறந்த விளங்கக்கூடியவங்க யாருன்னா அது மிதுன ராசிக்காரங்களா தான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கும் நட்புக்கும் ஆகாது. ஏன்னா உங்க ராசியில உங்களுடைய இலக்க அடையிறதுல கால தாமதமாகும். பல இடையூறுகளை நீங்க சந்திப்பீங்க. இந்த ஒரு பெரிய வேலையில போன்னு ஆசைப்பட்டாலும் ஆண்களுக்கு ஒரு பெண்ணால ஒரு இடையூறல் இந்த மாதம் வரும். அது காதல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களால அந்த காதலியால ஒரு பிரச்சனை வரலாம். இல்ல கல்யாணம் முடிஞ்சிருந்தா அது மனைவி தவிர மாற்றான் பெண் மூலியமாக ஒரு பிரச்சனை வரலாம். உங்களுடைய இலக்க அடையிறதுக்கு முன்ன ஒண்ணு மண்ணால பெண்ணால பொன்னால ஏதாவது இடையூறு வந்தா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு சூனியம் பண்ணுவோம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அனுசரிச்சுதான் போகணும். தாயை நேசிக்கணும். உற்றார் உறவினரை நேசிச்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பெருசாகும். உங்க ட்ரீம் தெளிவானது. உங்களுக்கு குரு பலன் இருக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க. இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். சூப்பரா இருப்பீங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். புதன் பகவான் தர ஸ்திர உபய ராசின்னு சொல்லுவாங்க. நெருப்பு நிலம் காற்று ராசின்னு சொல்லுவாங்க. சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் சொல்லுவாங்க. நீங்க யோகமான ஜாதகம். சினிமால பிரகாசிக்கினாலும் புதனுடைய ஆதிபத்தியம் வேணும். அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு பேங்க், ஐஏஎஸ், ஐபிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு துறையில பிரதிபலிக்கினாலும் புதனுடைய ஆதிபத்தியம் வேணும். நல்ல ஒரு பேச்சு திறமை வேணாலும் புதனுடைய அமைப்பு வேணும். உங்களுக்கு புதன் ஜாதகத்துல உச்சம். உங்க ராசியில தான் குரு பகவானும் இருக்காரு. பலமா இருக்காரு. 2026 வரைக்கும் குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கு. மிதுன ராசிக்காரங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. பண்புள்ள ஒரு ஜாதகமும் கூட. தாய் மேலையும் தகப்பன் மேலையும் உற்றார் சுற்றார் மேலையும் ஒரு பாச பந்தம் உடைய ஒரு ஜாதகம். கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்க யாருன்னா அது மிதுன ராசிக்காரங்களா தான் சொல்லுவேன். சார்ட்டர்ட் அக்கவுண்டா இருக்கலாம், பேங்கிங் இருக்கலாம், எம்பிஏ இருக்கலாம். இப்படி பெரிய பெரிய படிப்பு படிச்ச ஒரு ஜாதகமும் நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கும் நட்புக்கும் ஆகாது. ஏன்னா உங்க ராசியில குரு பகவானுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அப்ப அந்த குரு பகவான் தான் உங்க ஜாதகத்துல இன்னைக்கு பலமா இருக்காரு. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு யோகம் தான். படிச்சவனுக்கு உண்டான ஒரு வேலை. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாண பேச்சு வரக்கூடிய ஒரு தருணம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக ஈடுபாட்டுல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய தருணம் உடையவங்களும் நீங்க தான். பல கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் நடக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. ஆனா இதுல ஒரு புள்ளி இருக்கு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் வீட்டுல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய படிப்பை முட்டுக்கட்டை போட வைப்பார். கஷ்டப்பட்டு படிக்கணும், கருமாயப்பட்டு படிக்கணும். உங்களுடைய இலக்க அடையிறதுல கால தாமதமாகும். பல இடையூறுகளை நீங்க சந்திப்பீங்க. ஒரு துறைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது பல சர்க்கிள்களை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சித்திர ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் இல்ல ஒரு பெரிய வேலையில போகணும்னு ஆசைப்பட்டாலும் ஆண்களுக்கு ஒரு பெண்ணால ஒரு இடையூறல் இந்த மாதம் வரும்.
அது காதல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாலும் அந்த காதலியால ஒரு பிரச்சனை வரலாம். இல்ல கல்யாணம் முடிஞ்சிருந்தா அது மனைவி தவிர மாற்றான் பெண் மூலியமாக ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஆவாது. குருன்னாவே பாத்தீங்கன்னா மோகம் தான். போன மாசம் வரைக்கும் சுக்கிர பகவான் உங்க வீட்டுல இருந்துட்டு போனாரு மிதுன ராசியில. ஒரு குழப்பத்தையும் ஒரு குட்டி குழப்பத்தையும் மோகம் சொல்லக்கூடிய காதல் தாபம் மோகத்தை கலக்கி உங்க குடும்பத்துல ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுத்தா அவர் விலகிட்டார். இந்த மாசம் வந்துட்டாரு. 5ஆம் தேதிக்கு மேல கடகராசிக்கு வந்துருவாரு. ஆனா குரு பகவான் உங்க வீட்டுல தான் இருக்காரு. அதனால ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய இலக்க அடையிறதுக்கு முன்ன ஒண்ணு மண்ணால பெண்ணால பொன்னால ஏதாவது இடையூறு வந்தா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு சூனியம் பண்ணுவோம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய தன்மையை பார்த்து மிதுன ராசி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க குடும்பமே உங்களுக்கும் ஒத்துழைப்பு தராது. நீங்களா உளுந்து எந்திரிச்சு 4 பேரை பிடிச்சுதான் உங்க வாழ்க்கையை நீங்க முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன்னா உங்க ராசிய அதிபதி ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் ஒரு ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர் கேட்கறது குரு பகவான், டீச்சர் கேட்கறது புதன் பகவான். ஹெட் மாஸ்டரே டீச்சருடைய கண்காணிப்புலதான் இருப்பாரு. ஆனா அந்த டீச்சர் ஹெட் மாஸ்டர் ஆகணும் கேட்கும் போது இவர் பண்ணக்கூடிய இடையூறுகள் இருக்குல்ல, அதனால உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அனுசரிச்சுதான் போகணும். தாயை நேசிக்கணும். உற்றார் உறவினரை நேசிச்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பெருசாகும். உங்க ட்ரீம் தெளிவானது. உங்களுக்கு குரு பலன் இருக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க. இந்த 1 வருஷம் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். சூப்பரா இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷம் தான் கிடைக்கும். சின்ன வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ, தானங்கள் பண்ணாலோ, தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது. நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க. எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்புசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்காங்க. வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாங்க. ஜாதகம் பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ, முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ, அகோர வீரபக்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சல் தொடப்பம். ஆனா இது துடைப்பம் கிடையாது, மகாலட்சுமி. யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேர் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும். அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சல் தொடப்பம். இத நான் உங்களுக்கு தரேன். உங்க வீட்டுல வைங்க. வேணும்னு கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.